வந்துருச்சு ஆஸ்கர் ஃபீவர். நாம எல்லாரும் திரைப்படத்திலேயோ இணையதளத்திலேயோ இல்லனா ஏதாவது ஒரு வகையில ஹாலிவுட் அப்படிங்கிற சொல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் மலை மேல பார்த்திருப்போம். அங்கிருந்து சில மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய டால்பி தியேட்டருக்கு ஒவ்வொரு வருஷமும் தி ஆஸ்கார் அப்படிங்கிற அகாடமி விருதுகளுக்காக உலகம் முழுக்க இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. 1927 வருஷம் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் குழுவால நிறுவப்பட்டுச்சு. 1928 வருஷம் அந்த குழுவினர் தங்களோட அகாடமி விருதுகளை முதல் முறையா வழங்கினாங்க. அப்போ வெறும் 36 பேர் மட்டும்தான் அந்த அமைப்புல உறுப்பினர்களா இருந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருந்து இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், இசைக்கலைஞர்கள், பிற திரைப்பட தயாரிப்பாளர்கள் அப்படின்னு 9000க்கும் மேற்பட்டவங்க இந்த அகாடமியில உறுப்பினர்களா இருக்காங்க. யாருமே ஈஸியா இந்த குழுவில் உறுப்பினர் ஆகிட முடியாது. அதுக்கு சினிமாவில் இயக்கம், நடிப்பு, எழுத்து, இசை அப்படின்னு உறுப்பினராக விருப்பமுள்ள நபர் தங்களோட பிரிவில் மிக தீவிரமா செயல்பட்டவரா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களை ஆஸ்கர் அகாடமி தன்னோட குழுவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு அழைப்பாங்க. ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அகாடமி உறுப்பினர் ஆகிறதுக்கான அழைப்பு விடுக்கப்படுது. தமிழ்நாட்டில இருந்து ஏற்கனவே இசையமைப்பாளர் AR ரஹ்மான், நடிகர் சூர்யாலாம் இந்த தேர்வு குழுவில் உறுப்பினர்களா இருக்காங்க. இந்த வரிசையில இயக்குனர் மணிரத்னம், RRR படத்தோட இசையமைப்பாளர் கீரவாணி, நடிகர்கள் ராம்சரண், ஜூனியர் NTR இவங்க எல்லாரும் அண்மையில தேர்வு குழுவில் இடம்பெற்றதா அறிவிக்கப்பட்டாங்க. அதே போல ஒளிப்பதிவாளர் UK செந்தில்குமார், தயாரிப்பாளர் கரண் ஜோஹர் இவங்களும் குழு உறுப்பினர்களா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அகாடமி விருது விழாவில் வழங்கப்படுற பிரத்யேக தங்கச்சிலையை முதல்ல வடிவமைச்சவர் ஜார்ஜ் ஸ்டான்லி. 13.5 இன்ச் உயரமுள்ள இந்த சிலை 3.8 கிலோ எடை கொண்டிருக்கும். சரி, ஏன் இந்த அகாடமி விருதுகளுக்கு ஆஸ்கர்னு பேருன்னு தெரியுமா? அகாடமி விருதுல வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படுற கோப்பை ஆஸ்கர்னு அழைக்கப்படுது. இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பல கதைகள் இருக்கு. ஆனா அந்த கதைகள்ல இதுதான் உண்மைன்னு சொல்றது கஷ்டம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான திரைப்படங்கள் உலகம் முழுவதும் வெளியாகிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆஸ்கர் விருதுக்கு ஒரு படத்தை பரிந்துரைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். படம் குறைந்தபட்சம் 40 நிமிஷங்களுக்காவது இருக்கணும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த திரையரங்கிலையாவது குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு படம் திரையிடப்பட்டிருக்கணும். திரைப்படம் முதல்ல திரையரங்குல வெளியிடப்பட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த OTT தளத்திலையும் வெளியிடப்பட்டிருக்க கூடாது. ஒவ்வொரு நாடும் ஒரு பிரிவுக்கு ஒரு படத்தை மட்டும்தான் அனுப்பணும். இந்த நிபந்தனைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு திரைப்படம், நடிகர், நடிகையர்கள் பெயரையும் குறிப்பிட்டு அகாடமிக்கு ஃபார்மை சமர்ப்பிக்கணும். அதுல இருந்து பரிந்துரைகளுக்கு தகுதியான படங்களோட பட்டியலை அகாடமி வெளியிடும். இந்த பட்டியல்ல உலகம் முழுக்க இருந்து தகுதி பெற்ற 400 திரைப்படங்கள் அடங்கும். அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய உறுப்பினர்கள் திரைப்படத்துறையில அவங்க செஞ்ச பணிகளோட அடிப்படையில 17 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்காங்க. நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், ஆவணப்பட தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், ஒலி வடிவமைப்பாளர்கள், காட்சி விளைவுகள் இப்படி பல்வேறு பிரிவுகள் அதுல அடங்கும். இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகள்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த 17 பிரிவுகள்ல உள்ள மொத்த உறுப்பினர்கள்ல சிலரை மட்டும் தேர்வு செஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் நடுவர் குழு அமைக்கப்படுது. இந்த நடுவர் குழு உறுப்பினர்களோட இறுதி பட்டியல் எப்போதுமே அறிவிக்கப்படாது. இந்த நடுவர் குழு உறுப்பினர்கள் அந்தந்த துறைகள்ல வெற்றியாளர்களை தேர்வு செய்வாங்க. அதாவது நடுவர் குழுவோட நடிகர் பிரிவு உறுப்பினர்கள் சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர் இல்லனா நடிகை விருதுகளுக்கு மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். இசைக்கலைஞர்களோட நடுவர் குழு சிறந்த பாடல், சிறந்த பின்னணி இசை அப்படிங்கிற இசை பிரிவுகளுக்கான விருதுகளை மட்டுமே தான் தேர்வு செய்ய முடியும். இந்த வாக்குகள் அடிப்படையில இறுதி 5 பரிந்துரைகள்ல அதிக வாக்குகளை பெற்றவங்க வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்க. உறுப்பினர்கள் ஒரே ஒரு விருதுக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும். ஒரு பிரிவில் 10 பரிந்துரைகள் இருந்தா அதுல பாதிக்கு மேலான வாக்குகளை பெறும் படம் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். வாக்குகள் தெளிவான முடிவை கொடுக்கலனா குறைந்த வாக்குகளை பெற்ற படங்கள் முதல்ல பட்டியல்ல இருந்து நீக்கப்படும். அதுக்கப்புறம் அதிக வாக்குகளை பெற்ற படங்களுக்கு அந்த வாக்குகள் மாற்றப்படும். ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற மாதிரி ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்கள் மத்தியில ஆஸ்கர் விருதுகள் குறித்த எதிர்பார்ப்பு இந்த வருஷமும் தொடக்கத்தில இருந்தே அதிகரிக்க தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய 96வது ஆஸ்கர் விருது விழா மார்ச் மாதம் 10ஆம் தேதி அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய டால்பி தியேட்டர்ல இரவு 7 மணிக்கு நடைபெற இருக்கு.
இந்திய நேரப்படி மார்ச் 11ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு இந்த விழா நடக்க இருக்கு. இதுல 4வது முறையா ஜிம்மி கிம்மெல் ஆஸ்கர் நிகழ்வை இந்த வருஷமும் தொகுத்து வழங்க இருக்காரு. அமெரிக்க தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில ஆஸ்கர் விருது விழா நடைபெற இருக்கிறதால ஆஸ்கர் நிகழ்வுல தனக்கான தலைப்பு அமெரிக்க தேர்தலை பத்தி இருக்கலான்னு அசோசியேட் பிரஸுக்கு ஜிம்மி கிம்மெல் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் ஆஸ்கர்ல சிறந்த பாடல்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட இசைக்கலைஞர்கள் விருது மேடையில நிகழ்ச்சி நடத்துறதா சொல்லப்படுது. கடந்த ஆண்டு விருது பெற்றவங்க இந்த ஆண்டு விழாவில் கலந்துக்குவாங்க. அது வழக்கமா நடக்கக்கூடியதுதான். உலக சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின கிறிஸ்டோபர் நோலன் இயக்குன ஓபன் ஹைமர் படம் 13 பிரிவுகள்ல பரிந்துரைக்கு தேர்வாகி இருக்கு. சிறந்த இயக்குனர் பிரிவுல நோலன் முதன்முறையா விருது பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஓபன் ஹைமர் படத்துக்கு போட்டியா வெளியான பார்பி படம் 8 பிரிவுகள்ல பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் ஃபிக்ஷன், அனாட்டமி ஆஃப் அ ஃபால், த ஹோல்ட் ஓவர்ஸ், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், மாஸ்ட்ரோ, ஓபன் ஹைமர், ஃபாஸ்ட் லைவ்ஸ், புவர் திங்ஸ், த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிய படங்கள் சிறந்த படத்துக்கான பரிந்துரையில தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதுல பிரான்ஸை சேர்ந்த அனாட்டமி ஆஃப் எ ஃபால் மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 படங்களும் ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழியில் உருவான படங்கள். 2001க்கு பிறகு முதல் முறையா புதிய பிரிவு ஒன்று ஆஸ்கர்ல சேர்க்கப்பட்டிருக்கு. சிறந்த காஸ்டிங் இயக்குனர் பிரிவுக்கான முதல் விருது 2026ல வழங்கப்பட இருக்கிறதா அகாடமி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.